பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி மன்னானுங்கிற இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேச போகிறார். நீங்கள் ஏதோ ஒரு சந்தேகத்தோடு, பிரச்சனைகளோடு, கேள்விகளோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு முடித்த பிறகு உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் பிரச்சனைகள் நிச்சயமாய் மாறும். கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போமா? யாத்திராகமம் 40வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மகிமை அப்படின்னா தேவனுடைய பிரசன்னம். அவர் நம்மோடு கூட இருப்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம். கர்த்தருடைய மகிமை இறங்கிச்சு அப்படின்னா ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய பிரசன்னத்தையும் கர்த்தருடைய வல்லமையை ருசிப்பார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த மேகம் இருக்கு பாருங்க, அந்த மேகம் ஒரு இடத்துல உட்கார்ந்துச்சு அப்படின்னா அவங்களும் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொள்வார்கள். they will stay there. எப்போ அந்த மேகம் எழும்புமோ அவர்கள் புறப்பட பிரயாணம் பண்ண ஆரம்பிப்பார்கள். இதுதான் அவர்கள் வழக்கமாக கொண்டு கர்த்தர் அவர்களை நடத்தின விதானம். இந்த மேகம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மூடின பொழுது தேவனுடைய மகிமை அந்த வாசஸ்தலத்தை நிரப்ப ஆரம்பித்ததா. இந்த வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை இறங்குமோ அந்த இடத்துல வாக்குவாதம் இருக்காது, முறுமுறுப்பு இருக்காது, சந்தேகம் இருக்காது. அந்த இடத்துல ஜீவன் உண்டாகும், செழிப்பு உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், பரிசுத்தம் உண்டாகும், மனம் திரும்புதல் எல்லாம் உண்டாகும். தேவனுடைய மகிமைக்கு அவ்வளவு பவர், வல்லமை உண்டு. தட்ஸ் a glory of God. அந்த மகிமையை மனிதர்களாக நம்மால் பார்க்கவே முடியாது. ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அந்த மகிமையின் சொரூபியாக இயேசு நமக்குள் வாசம் பண்ணுகிறார். பாருங்க, இந்த மகிமை எப்பொழுது இறங்கினது என்பதாக 33வது வசனத்துடைய கடைசி பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். என்ன வேலையை முடித்தார்? ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்கிற வேலையை சரியாய் செய்து முடித்தார். அதனுடைய தகன பலிகளை செலுத்தக்கூடிய பலிபீடங்களை கட்டி முடித்தார். அந்த இடத்துல கேருபீன்களும் சேராபீன்களும் வைத்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைத்தார். பலிபீடங்களை கட்டினார், திரைச்சீலைகளை உண்டாக்கினார். இப்படி கர்த்தர் மோசையோடு என்னென்ன சொன்னாரோ அப்படியே ஒன்று கூட திசை கெட்டு போகாதபடிக்கு அளவு எல்லாவற்றையும், எந்த மரத்தில் செய்யணும், எந்த பொருட்களில் செய்யணும், யாரை வச்சு செய்யணும், எவ்வளோ அளவு இருக்கணும், எல்லாவற்றையும் மிகவும் அக்யூரேட்டாக, துல்லியமாக தேவன் சொன்னது போலவே அந்த டேபர்னக்கிள் ஆசரிப்பு கூடாரத்தை மோசே செய்து முடித்தார். அவன் வேலையை முடித்த பிறகு, கர்த்தர் சொன்ன வேலையை முடித்த பிறகு அந்த வாசஸ்தலத்தை மகிமையினால் கர்த்தர் நிரப்பினார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற வேலையை செய்யுங்க போதும், நிச்சயமாய் கர்த்தருடைய மகிமை விளங்கும். அவர் என்ன நமக்கு சொல்லுகிறாரோ அந்த வேலையை செய்தா போதும், தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும், மகிமை அடையும். நீங்க செய்கிற உங்க ஊழியம், தொழில், குடும்பம், தனிப்பட்ட ஜீவியத்தில் தேவனுடைய மகிமை இறங்குவதும் நிரம்பி இருக்கிறதையும் பார்க்க முடியும். அவங்க எதை செய்கிறாங்க அதை காப்பி அடித்து நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பாட்டு பாடுறாங்க, பாஸ்டர் நானும் பாட்டு பாடணும், நானும் பாட்டு எழுதணும், தேவையில்லை. கர்த்தர் சொன்னாரா? அவர் சொன்னாருன்னா செய்யுங்க, சொல்லலைன்னா அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க போதும். மகிமை கண்டிப்பாக விளங்கும், கர்த்தருடைய மகிமை நிரப்ப ஆரம்பிக்கும். இந்த நாட்கள் அநேகர் கர்த்தருடைய வேலையை செய்யாமல் ஓடுகிறதுனால அவர்களால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலை. தேவனுடைய வேலையை செய்யும் பொழுது எதிர்ப்புகள் வரும், ஏளனங்கள் வரும். ஆனாலும் கர்த்தர் எனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் கொடுக்கிற வேலையை நீங்கள் செஞ்சால் போதும், தேவனுடைய மகிமை உங்களை நிரப்பும். உங்கள் வாழ்க்கையெல்லாம் தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டு நீங்கள் தேவனால் நடத்தப்படுவதையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவார். வேலையை செய்யுங்க, கர்த்தர் சொல்கிற வேலையை கர்த்தருக்காக செய்யுங்க.
உங்களுக்காக அல்ல, நமக்காக அல்ல. நம்ம அநேகர் பார்த்தீங்கன்னா எங்கே ஃபெயில் ஆகிடுவாங்க அப்படின்னா, அவர்களுக்குன்னு ஒரு நிர்வாகத்தை, அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ஆர்கனைசேஷன், அவங்களுக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை எழுப்புகிறதுனால தோல்வி அடைவாங்க. தேவனுடைய மகிமையை அந்த இடத்துல ஜனங்களால் பார்க்க முடியாது. தேவனுடைய மகிமையை இறங்கணும் அப்படின்னா ஒரு மனுஷன் போதும். ஒரு மனுஷன் எழும்பி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொல்ற வேலையை சரியா செய்தாருன்னா நிச்சயமாக மகிமையை நீங்கள் காண்பீர்கள். லாசரஸ் மரித்து 3 நாட்கள், லாசரஸ் மரித்து 3 நாட்களுக்கு மேலே ஆகிக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல போகிறார். போயிட்டு சொல்றாரு, கல்லை எடுங்க. அந்த இடத்துல யாரோ ஒருவன் கல்லை எடுத்ததுனால தேவனுடைய மகிமை அந்த இடத்துல விளங்கினது. பாருங்க, நீங்க விசுவாசித்தா மாத்திரம் போதாது, விசுவாசத்தோடு கூட தேவன் சொல்லுகிற காரியத்தை செய்யணும். நீங்க அந்த வேலையை செஞ்சா போதும், மகிமை விளங்கும். அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து காப்பி அடிக்க தேவையில்லை. ஐயோ என்னால் இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ண முடியலையே, பாட்டு பாட முடியலையே, மியூசிக் போட முடியலையே, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றார், அந்த வேலையை செய்யுங்க. மகிமை உங்க ஊழியத்தையும் உங்க வாழ்க்கையையும் உங்க தனிப்பட்ட ஜீவியத்தையும் நிரப்புவதை உங்களால் பார்க்க முடியும். பாருங்க, லாசரஸ் மரித்து 4 நாட்கள் ஆய்கொண்டு நாறிக்கொண்டிருந்தாலும் அங்க இருக்கிறவங்க விசுவாசத்தோடு மட்டும் நிக்கல, கல்லை புரட்டி தள்ளினார்கள். ஆகையால கிறிஸ்துவின் மகிமை அந்த இடத்துல வெளிப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளை, வேலை செய்யுங்க. தேவன் உனக்கு சொன்ன வேலையை செய்யுங்க. அவர் சொன்ன வேலையை நீங்க கீழ்ப்படிஞ்சு செஞ்சா போதும், நிச்சயமா தேவனுடைய மகிமை விளங்கும். சோமன்லாமா, தேவரே எங்களுடைய ஜெபங்களை நீ கேட்கிறவ, நீர் எங்களுக்கு என்ன வேலையை கொடுக்குறீங்களோ அந்த வேலையை நாங்கள் செய்து முடிக்க எங்களை பலப்படுத்தும். இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் ஆசீர்வதித்து உங்களுடைய மகிமையினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless.